ட்ரெயின் வந்துச்சுண்ணே. என் லக்கி கத்தி எடு. உங்க வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கடா? டார்கெட் மிஸ் ஆக கூடாது. அண்ணா இது உங்களுக்கு 230வது மர்டர். வாழ்த்துக்கள். டேய் அவனை விட கூடாதுடா. டேய் சட்டர்ஜி பிளாட்பார்ம் டிக்கெட் எடுத்தியா? ஐயோ மறந்துட்டேனே. பொக்கா மர்டரை பிளான் பண்ணிட்டு பிளாட்பார்ம் டிக்கெட் இல்லாம டிடிஆர் கிட்ட மாட்டி சொல்றியா? முதல்ல போய் எடுத்து சொல்றா. டேய் போய் எடுத்துட்டு வாங்கடா. டேய் அது அவதடா. விடாதடா. Guys, come on. டார்கெட்ல ட்ரக் பண்ணி விட்டது. வாங்கடா. பேட்டி ஜாவ். அண்ணே இந்த கத்தி உங்களதா? இல்லையா? ஐயோ லக்கி கத்தி போயிடுச்சு. அண்ணே இந்த பெட்டியை கொஞ்சம் தூக்கி கொடுங்க. கல்கத்தா காலியை கூலி ஆகிட்டாப்லையே. ஏய் நான் யார் தெரியுமா? தெரியலண்ணே. கல்கத்தா காளி. மொத்த கல்கத்தாவுக்கும் என்ன தெரியும்? எனக்கு மொத்த கல்கத்தாவும் தெரியும். ஐயோ தமிழே அது யாரு? சீக்கிரம் மாமா. இதோ வரேனே. வா 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 வா. டேய் வாங்கடா. அண்ணே தமிழ் புது ஊர்ல எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்க போறேன்னு கேட்டேல்ல. இந்த அண்ணனுக்கு மொத்த கல்கடம் தெரியுமா? அண்ணே இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. நேடா இது டார்கெட் மிஸ் ஆகுது. வாண்ணா போலாம். ஆமாமா ஒரு நிமிஷம். ये तो तुम्हारा बहन लिखा है, बहुत अच्छा है. தங்கச்சி வரைஞ்சதுண்ணே. ரொம்ப முக்கியம். வாண்ணா போலாம். அண்ணே நீங்களும் அப்படியே ஸ்டெடியா நின்னு வச்சுக்கோங்க. அப்படியே வரைஞ்சிடும்ண்ணே. முடி வர இல்லையா? டக்குனு முடிஞ்சிடும்ண்ணே. ஏய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்னண்ணே பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கண்ணே. தம்பி எங்கப்பா போனோம்? தம்பி நீ கேட்ட அட்ரஸ் தான்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணனுக்கு தம்பி தேங்க்ஸ் சொல்லலாமா? போப்பா கணேஷ். வரேங்க. போயிட்டோமா? வரேங்க. சூப்பர். கொலகார காலியா இருந்த ஒண்ணு குழந்தை காலி ஆகிட்டாப்லையே. வாட் ஹேப்பன்? சட்டர்ஜி क्या காக்கா கூட தன் குஞ்சா பொன் குஞ்சா நினைக்குமா? ஆனா எங்க ஆத்தா என்ன குழந்தையில தாலாட்டு பாடும்போது கூட காக்கா காளி லாலி கருப்பு காளி காளின்னு தான் பாடுவான். அப்பேற்பட்ட என்ன தம்பி பியூட்டிஃபுல்னு சொல்லிடுச்சுடா. கணேஷ் என்னங்கண்ணே? இங்க வா தம்பி. இது வரேம்மா. சரிண்ணே. என்ன குணண்டா? பொதுவா எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, இல்ல எதிர்த்து மோதுவாங்க. ஆனா தம்பி அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். என்னை பார்த்து சிரிச்சான், என்னை ஹியூமன் பீயிங்கா மதிச்சான். என்னண்ணே? உன் போன விடு. இந்தாங்கண்ணே. வா அண்ணா ஒரு செல்ஃபி எடுத்துக்க. செல்ஃபி போஸ் கொடு. பார்க்க பச்சை மண்ணா இருக்கிற இந்த போட்டோவை ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோ. என்ன அண்ணே. கல்கத்தாவில் இதோட சேவ் பண்ணும். சரிங்கண்ணே. ஓகேப்பா வரேண்ணே. சரி. கணேஷ் அண்ணே ஒரு தடவை சிரிச்சிட்டு போப்பா. வண்டி ஏறா. இழுத்து பிடி ஐலேசா. நல்ல இழு ஐலேசா. யார்ப்பா தம்பி தமிழா? ஐலேசா. சென்னை கணேஷ் ஐலேசா. தங்கச்சியோட வரேன்னு சொன்ன கணேசனா? ஐலேசா. தங்கச்சி எங்க? ஆரஞ்சு சுடிதார் ஐலேசா. ஐயோ அது என் பொண்ணாச்சு. ஐலேசா. உங்க பக்கத்துல இருந்து சொல்ல வந்தேன். வணக்கம் சார். அந்த மஞ்ச சாரி என் பொண்டாட்டி. ஐலேசா. ஐலேசா இழுத்து பிடி ஐலேசா. ஐலேசா. சென்னையிலிருந்து நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மேல் போசனை காலி பண்ணி வச்சுட்டேன்.
ஆமா, என்ன விஷயமா நீங்க கொல்கத்தா வந்திருக்கீங்க? தங்கச்சி எங்க காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல சேர்க்க வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஆமா சார். அண்ணாமலையாரே, விநாயகா. என்ன கணேசா, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணே, சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்குண்ணே. ஓ, தங்கச்சியோட விருப்பம் தான் அண்ணா விருப்பம்னு சொல்லுங்க. இங்க ஒரு பெரிய சோஃபா போட்டு உட்காரோண்ணே. சூப்பர்மா. இந்த சோஃபால உட்காந்து ஜம்முன்னு படம் பார்க்குற மாதிரி அந்த செவுத்துல ஒரு டிவியை மாட்டுறோம். என்ன? ஐயோ சார், டிவி மறைக்கிறீங்க. எவருங்கண்ணா? 65 இன்ச்சஸ் எல்இடி டிவி. வாங்கிடலாமா? தமிழ், இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எங்க வச்சா நல்லா இருக்கும்? ஃப்ரிட்ஜ் இங்க வச்சா கரெக்டா இருக்கும்ண்ணே. ட்வைங் 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 ட்வைங். தம்பி கணேஷ், ஏசியை மறந்துட்டியாப்பா? சூப்பர் 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 ஐடியாண்ணே. ஆமா. ஒரு 2 டன் ஏசியை வாங்கி நடு ஹால்ல மாட்டுறோம். அண்ணா, ஒரு ஏசி என்னண்ணே, 4 ஏசி வாங்கிடலாம். நீங்க வாங்க ஆண்டி, வீட்டை சுத்தி காட்டுங்க. நீ அந்த பை எடுத்துட்டு பின்னாடி வாப்பா. இங்க ஒரு வாஷிங் மிஷின், அங்க ஒரு பெரிய வால் கிளாக். எல்லாம் வாங்கிக்கலாமா? நீ ரெடியாவு, காலேஜுக்கு போகணும். சரிண்ணே. கணேசா, லிஸ்ட் பெருசா இருக்கு. இந்த பெட்டி புல்லா பணம் தானே. தங்கச்சி ஆசைப்பட்டுருச்சுண்ணே, சம்பாரிச்சுக்கலாண்ணே. சம்பாரிச்சுக்கலாமா? அப்ப வேலை கீழ தேடிக்கலாண்ணே. தேடிக்கலாமா? அப்ப பெங்காலி பாஷை கத்துக்கலாண்ணே. கத்துக்கலாமா? தம்பி கணேசா, தங்கச்சியோட கொல்கத்தாவுக்கு வெறுங்கையோட விஜயம் புரிஞ்சிருக்க, எந்த திட்டம் இல்லாம, அப்படித்தானே? அண்ணே, திட்டம் போட்டு நடக்கிறவங்களுக்கு அவன் மட்டுமே தொண்ணே. எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டவனே தொண்ணே.